பிரமாதம் கில்பர்ட், கலக்கிட்ட. சூப்பரா இருக்குது உன்னுடைய கலெக்ஷன். நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன், நீ புத்திசாலி நிரூபிச்சிட்ட. எல்லா புகழும் இறைவனுக்கு. கரப்பாம்பூச்சி, எட்டுக்கால் பூச்சி, பொட்டு வண்டு. இதெல்லாம் பெட்ரூம் டிஸ்டர்ப் பண்ணுமே. ஆனா இந்த பூச்சிங்கெல்லாம் ஒட்டு மொத்தமா கடிச்சதுன்னா கனவுல எதிர்காலம் தெரியும். ஓ ஆமா, இந்த கலெக்ஷன் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா இந்த பூச்சி தான் என்னன்னு எனக்கே தெரியல. என்ன பண்ற? பெட்ஷீட் சேஞ்ச் பண்றேன். இந்த கலர் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த மாதிரி கலர் போட்டா 3 நாளைக்கு பெட்ஷீட்டை மாத்தவே வேண்டாம். இது லாண்ட்ரில இருந்து இப்பதான் வந்தது. இதே மாதிரி நிறைய வந்திருக்கு. எனக்கு வேண்டாம். எனக்கு அந்த கலர் பிடிக்கல. எனக்கு இந்த பெட்ஷீட்டே போதும். அடிக்கடி கலர் மாத்துறது எனக்கு பிடிக்காது. இந்த பெட்ஷீட்லயே நான் கிட்டத்தட்ட 2 மாசமா தூங்குறேன். எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அநேகமா உன் பெட்ஷீட்ல ஏகப்பட்ட பூச்சிங்க இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் என்ன கடிக்காது. அப்படி கடிச்சாலே எனக்கு தூங்கும் போது தெரியாது. சரி ஓகே, சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். உன் அட்வைஸ் தேவையில்ல. என்னாச்சு? ஏதோ என்ன கடிச்சிருச்சு. அப்படியா? இன்னும் நிறைய கடிக்கும், கவலைப்படாத. பயங்கரமா வலிக்குதே. எனக்கு தூக்கமா வருது. தூங்க போறேன். தூக்கம் வருது. முக்கியமா இத கவனிக்கணும். இதை யார் உடைச்சது? ஓ, இதெல்லாம் கனவா? ஓ, டைம் ஆயிடுச்சு. நான் உடனே ரெடியாகி கிளம்பணும். இப்ப சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் நீங்க இதுல டெஸ்ட் எழுதணும். சரி, இன்னொரு தடவை இதை ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். உனக்கு என்ன டவுட் விக்டோரியா? இந்த இடத்துல காத்தே வரல, நான் அந்த டெஸ்க்ல உட்கார்ந்துக்கிறேன். சரி ஓகே, அங்க போய் உட்காந்துக்கோ. நாம இன்னைக்கு மெயின் லாங்குவேஜ் பத்தி பார்க்க போறோம். ரெடியா? உலகத்துல இருக்க மொழிகள்லயே ரொம்ப எளிமையான இனிமையான மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம தமிழ் தான். தமிழ் மொழிக்கு நிகரான மொழி வேற எதுவுமே கிடையாது. நாம பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் அழகா தெளிவா உச்சரிக்கணும். அப்படி உச்சரிச்சாதான் வார்த்தைகள் ரொம்ப அழகா இருக்கும், கேட்கறதுக்கும் இனிமையா இருக்கும். தமிழ்ல இலக்கணம் ரொம்ப இன்னொரு தடவை இந்த மாதிரி கேள்வி எல்லாம் என்கிட்ட கேக்குற வேலை வச்சுக்காத, புரியுதா? பொறுத்த வரைக்கும் பேசாம வேலையை பாரு. ஒரு டவுட் தானே கேட்டான். எனக்கு இப்ப டைம் இல்ல. சரி, அது எதுக்கு என் மேல தேவையில்லாம இப்ப கோவப்படுறா? இந்த ஒரு சின்ன ஹெல்ப் கூட உங்க ஃப்ரெண்டுக்காக பண்ண மாட்டீங்களா? ஜானஸ் உனக்கு பதில் சொல்லணும், அது அவகிட்ட போய் கேளு. நல்லா கத்துக்கிட்டாதான். மேடம் ஒரு நிமிஷம். என்ன ஆச்சு விக்டோரியா? எனக்கு ரொம்ப குளிருது, என்னால இங்க உட்கார முடியல. நாம இப்ப இலக்கணத்தை பத்தி விரிவா பார்க்க போறோம். ரெடியா? நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த முதல்ல நல்லா கவனிக்கணும். ஓ, நேத்து கனவுல இது எனக்கு வந்தது. மேடம் திடீர்னு மறைஞ்சிட்டாங்க. நல்ல வேலை இந்த இலக்கணத்தொல்லாம் இல்ல. சரி, சொல்றத கவனிங்க. மேடம் நீங்க மறந்துட்டீங்க. ஓ அப்படியா? அதனாலதான் எனக்கு என்ன ஆச்சு? சரி, இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். ஃப்ளவர்ஸ் 2 கப்ஸ் போடணும். ஈஸ்டர்ஸ் 4 கப்ஸ் போடணும். நான் சொல்றது கொஞ்சம் நம்பு. மேடம் நேத்து கனவுல இதே மாதிரி மறைஞ்சத நான் பார்த்தேன். அவங்க எப்படி மறைஞ்சாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இதை என்னால நம்பவே முடியல. ஆனா அது என் கனவுல எப்படி வந்தது? இதை யார் உடைச்சது? இந்த விஷயமும் என் கனவுல வந்தது. இப்பயாவது நீ நம்புறியா? ஏய், நான் எப்படி நம்புறது?
சொல்றதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. எனக்கு இது மாதிரி நடந்ததே இல்ல. நான் சொல்றது கட்டுக்கதை இல்ல. நான் உண்மையிலேயே நடக்கிற விஷயத்தை தான் சொல்றேன். ஐ! எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோல்டு வந்ததே இல்ல. ஓகே, நான் அது உண்மைன்னு நிரூபிக்கிறேன். இப்ப அந்த குட்டி பிசாசு நேரா வந்து விக்டோரியாவை கீழே தள்ளி விடும் பாரு. இந்த இடத்துல குட்டி பிசாசா? ஆமா, இப்ப கண்டிப்பா வரும். ஏய் ஓடாத, அங்கே நில்லு. வாவ்! இப்போ இது நம்புறியா? நம்புறேன். இருந்தாலும் என்னால நம்ப முடியல. ஏய் ஒழுங்கா திரும்பி வந்துரு. இந்த பக்கமா பச்சை கலர்ல ஒரு குட்டி பிசாசு ஓடி வந்தத பாத்தீங்களா? அது என்ன தள்ளி விட்டுட்டு அப்படி ஓடிடுச்சு. ஓகே, தேங்க் யூ. ஹலோ, யாராவது என்ன கொஞ்சம் தூக்கி விடுறீங்களா? என்னால முடியல. அப்படின்னா எதிர்காலம் கனவுல வருது. அப்படின்னா உனக்கு ஏதோ அபூர்வ சக்தி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நைட் அந்த பெட்ஷீட் இல்லாம தூங்கி பாரு. நீ என்ன சொல்ற? அந்த பெட்ஷீட்டால எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அந்த பெட்ஷீட்டால தான் எனக்கு எதிர்காலம் தெரியுதுன்னு நீ சொல்றியா? ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. ரொம்ப வேகமா போறேன். மெதுவா போ, மெதுவா. ஓ, எனக்கு தலை பயங்கரமா வலிக்குது. இவ்வளவு சீக்கிரமா இங்க வந்து படுத்து என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு ஏதாவது கனவு வருதான்னு பாக்குறேன். சீக்கிரமா படுத்தா ஏதாவது கனவு வரலாம்ல. எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு நான் இப்ப தெரிஞ்சுக்க போறேன். இத வச்சு நீ ஏன் ஒரு ரிசர்ச் பண்ண கூடாது? ஆனா இது வெறும் மேஜிக்கா தான் இருக்கு. ஆனா இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நான் இன்னும் ரிசர்ச் பண்ணணும் போல இருக்கு. தூங்குனா எனக்கு நிறைய கனவு வரும்ல. அதுவும் சரிதான். இப்ப நீ தூங்கு, நான் வேலைய பாக்குறேன். ஆனா அந்த பூச்சி என்ன மறுபடியும் கடிக்கணுமே. அவுச்! கடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். Oh my God! அது ஜோஷ். ஜானிஸ் என்ன லவ் பண்றாளா? இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. நீ ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க? இல்ல இல்ல, சும்மாதான், ஒண்ணும் இல்ல. நேத்து நைட்டு உன்னோட கனவுல எப்படி இருந்தது? இல்ல இல்ல, கனவு எதுவும் வரல. ஒரு நாள் வந்தா தினமும் ஒருமா என்ன? கனவுலாம் வரல. ஓ, டைம் ஆயிடுச்சு. நீ கிளாஸுக்கு லேட்டா போக வேணாம்னு நினைக்கிறேன். ஆனா கிளாஸுக்கு இன்னும் 1 hour இருக்கு. இருந்துட்டு போட்டோம், நான் சீக்கிரமாவே போறேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஜோஷ்? ஒண்ணும் இல்லையே. நீ இதே ட்ரெஸ்ஸோடவா வெளிய போக போற? இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்ல, உனக்கு இந்த ட்ரெஸ் சுத்தமா சூட் ஆகல. வா, ஏன் போய் வேற ட்ரெஸ் மாத்திட்டு வரலாம். என்ன, உன் கூடயா? இல்ல இல்ல, நான் வர மாட்டேன். உன் கூட வரதுக்கு நான் இந்த ட்ரெஸ்லயே இருந்துருவேன். இங்க என்ன நடக்குது? அங்க பாரு, ஏலிட் வந்துட்டான். இனிமே நீ என்ன பேசினாலும் அவன்கிட்ட பேசிடு, என்ன விட்டுடு. ஜோஷ், உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல. எனக்கு கனவு வரல, ஒண்ணும் வரல. நான் இனிமே அத பத்தி ரிசர்ச்சே பண்ண மாட்டேன். என்ன விட்டுருங்க. ஜானஸ் என்ன லவ் பண்ற மாதிரி கனவு கண்டா அது உண்மையா இருக்கணும்லாம் ஒண்ணும் இல்லையே.
இப்ப ஜானஸுக்கு என் மேல வெறுப்பு வர மாதிரி நடந்துக்கணும். ஏய் ஹிஸ்டரி, எங்க இருக்க? ஏய் நில்லு நில்லு, ஓடாத. ஹே ஜாஷ், உனக்காக கொஞ்சம் டோஸ்ட் எடுத்து வச்சேன். டோஸ்டா? நான் உன்கிட்ட டோஸ்ட் கேட்டேன்னா எனக்கு டோஸ்டே சுத்தமா பிடிக்காது. அது மட்டும் இல்லாம இது என் உடம்புக்கு ஒத்துக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு உங்க கூட இந்த டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடவே பிடிக்கல. அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான் தெரியல, ஏதோ கனவு கண்டேன்னு சொன்னா அதனால இருக்கலாம். நான் கால் வச்சிருந்ததை பார்த்து வந்திருக்கணும். இல்ல நீ வேணும்னே பண்ண, அதை நான் பார்த்தேன். வெயிட், அப்படின்னா நீ அதை வேணும்னே பண்ணியா? இருக்கலாம். உனக்கு என்ன பண்ற பாரு. விடு என்ன. வீணா கோவப்படுறதை விட்டுட்டு போய் உன்னோட வேலைய பாரு. கனவுல வந்த முதல் விஷயம் நடந்தது, இன்னும் ரெண்டாவது விஷயத்தை நம்ம பார்க்கலையே. Oh my god, Josh. ரெண்டாவது விஷயமும் பழிச்சிருச்சே. ஐடியா, நான் இப்ப மறந்துடுவேன். அவ என்ன பார்த்தா தானே நான் லவ் பண்ண முடியும். நான் இப்ப எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணுமே. ஜோஷ், 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 என் கண்ணாடியை தேடிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். கண்ணாடி கிடைச்சதா? இல்ல, இன்னும் கிடைக்கல. இங்க என்ன நடக்குது என்கிட்ட சொல்றியா? ஒண்ணு நடக்கலையே. நீ என்ன பத்தி பேசுறன்னு கூட எனக்கு புரியல. ஜேனஸா, அவளை பத்தி என்கிட்ட பேசாத. அவளை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவளை எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. அத பத்தி தான் நான் பேச போறேன். நீ ஏன் ஜேனஸ் கிட்ட இவ்வளவு கோவமா நடந்துக்கிற? எல்லா விஷயத்தையும் வெளியில சொல்லிட்டு இருக்க முடியாது, சொல்றத மட்டும் கேளு. ஜேனஸ்க்கு மேல வெறுப்பு வந்ததுன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். நீ ஏன் இப்படி சொல்றன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல ஜாஷ். நீ இப்ப சொன்ன விஷயத்தை பத்தி நான் வெளில எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன். இல்ல வேண்டாம், நீ சொல்லாத. நான் என்னன்னு சொல்லிடுறேன். நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா ஜானஸ் என்ன லவ் பண்றா. என்ன? உன்ன லவ் பண்றாளா? ஆமா, நான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கல்ல, அதனால தான் விக்டோரியா லவ் பண்றதை என்னால தடுக்க முடியல. உளராத ஜாஸ், கொஞ்சம் யோசி. ஜானஸ் உன்ன லவ் பண்றாளா? ஆமா, இது என் கனவுல நடந்தது, புரியுதா? நிஜமாதான் சொல்றியா? சாரி எலியட், நான் இந்த இடத்தை விட்டு வெளியில இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் எல்லாருக்கும் நல்லது. அப்புறமா பார்க்கலாம். ஜாஷ்க்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவன் வழக்கத்தை விட ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான். ஜாஷ் நேத்து வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்தான். ஆனா இன்னைக்கு காலையில இருந்து அவன் நடந்துக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என் மேல வெறுப்பு காட்டுறான். நான் இத முடிக்க போறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க விக்டோரியா? என் கோல்டுக்கு எந்தெந்த விஷயங்கள் காரணமா இருக்கலாம்னு யோசிச்சு எழுதிட்டு இருக்கேன். விக்டோரியா, உனக்கு வந்திருக்கிறது சாதாரண கோல்டு தான். நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. எனக்கு பெக்வர்த்துக்கு ஸ்பெல்லிங் சொல்லு. BEQUEATH. தேங்க்யூ. இப்ப சொல்லு, ஜாஷ்க்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். காலையில இருந்து ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான். என் மேல இன்னைக்கு ரொம்ப கோவப்படுறான். அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா அவன் அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டானே. ஏதோ ப்ராப்ளம் இருக்கான்னு நினைக்கிறேன். Oh no. என்னால இத கொஞ்சம் கூட ஒத்துக்க முடியல. நான் போய் அவன் கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். கண்டிப்பா அவனால அவனை தேடி கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே நீ ஜாஷ பாத்தியா? அவ இங்கதான் இருந்தான், ஆனா இப்ப இல்ல.
அவன் எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா? நான் அவன் கிட்ட கொஞ்சம் பேசணும். கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ அவன்கிட்ட என்ன பேச போற? ஓ அதுவா, நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும். ஓ அப்படியா? ஓகே சரி, நீ வேணா போய் அவனை தேடி பாரு. அவன் வேற எங்கேயாவது இருக்கலாம். ஓ ஓகே சரி, அப்ப அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதுல்ல? இல்ல, அந்த முட்டாள் ஜாஷ் எங்க போனான்னு எனக்கு தெரியாது. என் நேரத்தை நீ வீணடிக்காம இங்க இருந்து முதல்ல கிளம்புறியா? ஓகே, நான் அவன் வேற எங்கேயாவது இருக்கானான்னு தேடி பாக்குறேன். நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்? இந்த ரெண்டு பசங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஹிஸ்டரி, ஹே ஹிஸ்டரி. ஜாஷ், ஜாஷ். ஹே ஜோனி, ஜாஷ் பாத்தியா? அவன் ரூம்ல இல்ல. இல்ல, நான் பார்க்கல. நீ என்னோட குட்டி பிசாச பாத்தியா? இல்ல. ஜாஷ், எனக்குன்னு வந்தா மட்டும் எவனும் உதவி பண்ண மாட்டான். ஹிஸ்டரி, ஹே ஹிஸ்டரி, எங்க இருக்க? ஜாஷ், ஜாஷ், ஜாஷ். அவன் எங்க போயிருப்பான்? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஜாஷ். நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இங்கேயும் வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க. சாரி. நம்ம ரூமை விட்டு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்ப அவன் ரூமுக்கு போயிருப்பானோ? ஜாஷ், ஜாஷ். என்ன ஆச்சு? என்ன வேணும்? எனக்கு ஒரு ரூம் வேணும். என்னால இனிமே ஜாஷ் கூட இருக்க முடியாது. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தீங்க, என்னாச்சு? ஆனா ஜானஸ் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதான் இப்போ ஜானஸ் ஜாஷோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டா. நிஜமா தான் சொல்றியா? ஒருவேளை அவனும் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம்ல? இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன். அவன ஒரு பூச்சி கடிச்சதுனால அவனால ஃபியூச்சர்ல பார்க்க முடியும். என்னது? ஃபியூச்சர்ல நடக்க போறத சொல்லுவானா? அந்த பூச்சி எங்க இருக்கு? ஜாஷோட பெட்ல. ஓ அப்படியா? நான் தேடிட்டு இருந்த பூச்சி கிடைச்சிருச்சு. இவ்வளவு நேரம் கனவா கண்டுட்டு இருந்த? ஜானஸ், நான் ரொம்ப நேரமா ஜாஷ் தேடிட்டு இருக்கேன். நீங்க ஜாஷ் எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல, நான் பாக்கலையே. ஓ சரி, நானே போய் அவனை தேடி பாத்துக்கிறேன். ஓ, நீ இங்கதான் இருக்கியா? ஜானஸ், இந்த நேரம் பார்த்து சிப்பு வர மாட்டேங்குது. இதுக்கு மேல நீ எங்கேயும் போக முடியாது. ஜாஷ் நில்லு, நான் சொல்றத கேளு. இல்ல, எனக்கு உன்னை பிடிக்கல. நான் சொல்றது கேளு. எனக்கு உன்னை லவ் பண்ண பிடிக்கல. என்ன சொல்ற? நீ என்ன லவ் பண்றேன்னு நினைச்ச? Video by நீதான் என்ன love பண்ற. அப்படி visualcityblogspot.com. நினைக்கவே நினைக்காத. அப்படின்னா நான் உன்னை லவ் பண்ணல. அப்பா நல்ல வேலை. நான் என்ன சொல்ல நீ வரேன்னா, எதுவும் சொல்ல வேண்டாம். ஆ! ஆ! நல்ல வேலை, என்ன காப்பாத்திட்ட. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். குட் நியூஸ். நான் பழையபடியே ஆயிட்டேன். ஏன் கோல்டு போயிடுச்சு. நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்ன உளற? ஜேனஸ் ஜாஷ லவ் பண்றான். எனக்கு வாழவே பிடிக்கல. நீ என்ன பேசுற? ஆ? ஜானஸ் ஜாஷ லவ் பண்றாளா? ஜாஷ யாருமே லவ் பண்ண மாட்டாங்க. அவ சரியான சோம்பேறி. ஒரு வேலையும் ஒழுங்கா செய்யவே மாட்டான்.
நிஜமா தான் சொல்றியா? ஆமா, நான் சொல்றத நம்புறதும் நம்பாததும் உன்னோட இஷ்டம். ஜானஸ் என்னைக்குமே யாரையும் லவ் பண்ண மாட்டா. என்னால இத நம்பவே முடியல. ஜானஸ் ஜாஷ லவ் பண்ணலையா? அதத்தானே நான் இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜானஸ் எப்பவுமே ஜாஷ லவ் பண்ணணும்னு நினைச்சதே கிடையாது, புரியுதா? ஆனா ஜாஷ் ஜானஸ் அவன் லவ் பண்ற மாதிரி கனவு கண்டானே. கரெக்டா சொன்ன, அது வெறும் கனவுல தான் நடக்கும். நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா இந்த உலகத்திலேயே என்ன தவிர யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. Oops, sorry. ஜானஸ், நீ எங்க இருக்க? காலையில நீ பண்ணது ஞாபகம் இருக்குல்ல? Ouch. Wow. நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். நீ இங்கதான் இருக்கியா? நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏய், ஓடாத. ஏய், எங்க ஓடுற நீ? ஓட எங்க ஓடினாலும் விட மாட்டேன் உன்னை. நீ இது எவ்வளவு தூரம் தான் இது பின்னாடி ஓடுறதுன்னு தெரியலையே. ஐயோ, பூச்சி பறந்துருச்சு. அது ஒரு சாதாரண பூச்சி தானே கில்பர்ட். வேணும்னா கிச்சனுக்கு வா, இது மாரி நிறைய பூச்சி பிடிச்சு தரேன்.